அதாவது அழகுக்கலை மருத்துவம்னு சவுத் இந்தியாவிலே முதல்ல நான் தான் நடத்துகிறேன். இப்போ இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு இருக்குது தானே, இந்த கோடு வயசை காட்டி விட்டது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் இழுத்த பாருங்க, கொஞ்சம் இழுத்த உடனே அந்த வயசு கம்மியாக தெரியுது. இப்போ பெல்லி ரிடக்ஷன், தை ரிடக்ஷன், பெட்டாக்ஸில் அதிகமாக இருக்கிறது. பட் எடுத்தால் மூக்கு நல்லா போச்சு. ஓகே, அந்த கண்ணு நல்லா கவர்ச்சி கண் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கேலாம் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அவங்க சொல்லி தான் எனக்கு வந்து அந்த சினிமா கலைமன்றம்னு ஒன்று இருக்குது. அந்த சினிமாக்காரனும் வச்சுருக்காங்க. அதில் வந்து மருத்துவ கலைஞர் பட்டம் கொடுத்தாங்க எனக்கு. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர் சார். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்திருக்கோம். அதாவது இந்த முக அழகாக இருக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கெமிக்கலான விஷயம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தும் போது இப்போதைக்கு நல்லாயிருக்கும், பட் ஃப்யூச்சரில் அவங்களுடைய ஃபேஸ் எந்த மாதிரி ஆகும்னு தெரியல. ஸோ அதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்க சார்? இப்போ முகம் அழகு, முகம் வந்து அழகாக இருக்கணும். அதுக்கு வந்து மெயினாக வந்து ஹேர் இருக்கணும், முடி இருக்கணும். முடி தான் அழகு இருக்கணும். இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு லுக்கு அவங்களுக்கு பிடிக்கும்னா முகம் நல்லா இருந்துச்சுன்னா பிடிக்கும். முகம் நல்லாதவங்கள பார்க்க தான் பிடிக்கும். ஒருத்தர் பார்க்கணும்னே இப்படி பார்த்த உடனே பிடிக்கணும்னு சொன்னால் அழகாக இருக்க, ஒரு குழந்தை போகுது ரொம்ப அழகாக இருக்க, கியூட் கேர்ள் அப்படி சொல்கிறோம் இல்லையா. இந்த போகிறாங்க நம்ம திரும்பி பார்க்க வைக்கிறது வந்து முகம் அழகு தான். யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ முகத்தை வந்து நம்ம வந்து அழகு பண்ணிக்கிறது ரொம்ப மிக மிக முக்கியமானது. நிறைய பேர் வந்து காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் அதாவது அழகுக்கலை மருத்துவம்னு சவுத் இந்தியாவிலே முதல்ல நான் தான் நடத்துகிறேன். இந்த முகத்தை எப்படி அழகு பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முகத்தை அழகு குறைக்கிற இது என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், அதாவது ரெண்டாவது விஷயம் கேரக்டர், அவங்க பழகணும், ஆட்டிடியூடு இதெல்லாம் சேர்த்தா அதுதான் அழகு. ஆமாம், முக அழகுங்கிறது வந்து வேற, இந்த அழகுங்கிறது வந்து அதுதான். இப்போ நிறைய பேரை வந்து ஒரு அப்படின்னு ஒரு கருப்பாக இருக்கவங்களையோ இல்லை முகம் கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் புரியுது அவங்களுக்கு. அப்போ பார்த்த உடனே நம்ம ஒருத்தர் பார்த்த உடனே ஓகே நல்லா இருக்காங்களே அப்போ நினைக்க வைத்து முகத்து அழகு பண்ணிக்கணும். ஸோ இந்த ஏஜ் ஆக என்ன பண்ணுவாங்கன்னாக்க, மக்கள் ஏஜ் ஆக என்ன பண்ணுவாங்க, இங்கே தொங்கும், சின் தொங்கும், இங்கே வந்து தொங்க ஆரம்பிச்சிடும், இங்கே தொங்க ஆரம்பிச்சிடும், இங்கே சட்ட மசல்னு பேர், இங்கே அதிகமாகிடும், இங்கே இருக்கு இல்லையா கழுத்தில் வந்து மடிப்பு ஏற்படும். ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் இருக்குது. புரியுது உங்களுக்கு. இப்போ இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு இருக்குது தானே, இந்த கோடு வயசை காட்டி விட்டது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் இழுத்த பாருங்க, கொஞ்சம் இழுத்த உடனே அந்த வயசு கம்மியாக தெரியுது. இல்லை மெட்ராஸ் சென்டரில் அது சும்மா ஜோக்காக அடிச்சான்ல, சார் ரொம்ப இளமையாக இருக்காரு, இளமையாக இருக்காரு, நல்லா இருக்காரு ஒன்று கம்மி அடிச்சாங்க ஒரு பேஷண்ட்டு. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சா நான் பேர பிள்ளையே கல்யாணம் ஆயிடுச்சா அவங்க கேட்குறாங்க. அப்போ இது என்னன்னு கேட்டால், இந்த முகத்தோற்றத்தை வச்சு தான் அவங்களுக்கு தோணுது புது அவங்களுக்கு. அப்போ அந்த முகத்தோற்றத்தை அழகுபடுத்துவதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், நேச்சுரலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பண்ணாலே உங்களுக்கு சரியாக போயிடும். ஓகேயா. மெயினாக ஆலோவேரா ஜெல், நல்ல ஆலோவேரா ஜெல் வந்துட்டு வாங்கிக்கிறங்க. அது வந்து எங்கேனாக்கா நல்ல பிராண்டடாக இருக்கணும். அந்த ஆலோவேரா ஜெல்லை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்படின்ட்டு ஜென்ட்லாம் மசாஜ் பண்ணணும். சரிலாம் மசாஜ் பண்ணிவிட்டு இதை வந்து மசாஜ் பண்ணி இதை லேசாக இழுத்து விடணும். இது லேசாக இழுத்து விடணும். ஓகேவா. இப்போ இதெல்லாம் வந்து லேசாக அடுத்துட்டு நீங்கள் லேசாக மசாஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இது வந்து சரியாக போயிடும். இந்த மசில்ஸோடைய சுருக்கம் வந்து எடுபட்டு போயிடும். இதில் கரும்புள்ளிகள் இருந்துச்சுன்னு சொன்னால், கரும்புள்ளிகள் இருந்தால் அதுவும் சரியாக போயிடும். இதை வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆவி பிடிக்கிறாங்க. ஆவி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அது வேப்பலை அதை போட்டு அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த இதெல்லாம் போயிட்டு உள்ளே இருக்க டெட் செல்ஸ் கிருமிகளை எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்து அதை வந்து நீங்கள் துடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி முக அழகுக்கு வந்து அதான். இதில் வந்து எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நடிகருக்குமே இந்த புருவம் இருக்கு இல்லையா, இந்த புருவத்தை வந்து உயர்த்தி விடுவாங்க. இந்த புருவத்துக்கும் இந்த கண்ணுக்கும் மேல் கண் இமைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்படி அதிகமாக இருந்தால் தான் கண்கள் கவர்ச்சியாக இருக்கும். அதனால் கண்ணு உள்ளே போயிடும், கண்ணு உள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு கூட நான் அப்போ இந்த காஸ்மெட்டிக் படிக்காத முன்னறிக்க ஒரு சொல்ல கிண்டல் பண்ணுவாங்க, குட்டி கண்ணாக இருக்குது உங்களுக்கு, குட்டி கண்ணாக இருக்குமாங்க.
ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் கீழே விட்டுருக்கும், பார்க்குறத கிட்டிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே இந்த புருவத்தை வந்து இது இயற்கையானது, அதை வந்து நீடில் பண்ணி ஆக்குபஞ்சர் பண்ணிவிட்டு அதை மேலே இழுத்து விட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுது. அப்போ பார்ப்பதற்கு கவர்ச்சி ஆகணும். இது ஒன்று மெத்தட். வழக்குக்கு மூக்கண்டு முழி வெரி இம்பார்ட்டன்ட். பொண்ணு நல்லா மூக்கு இருக்கு. ஆமாம், அந்த பாட்டிகிட்ட கேட்டால் மூக்கு மூலியமாக அழகாக இருக்காமாங்க. அப்போ மூக்கை வந்து ஷார்ப்பன் பண்ணி விடலாம். ஷார்ப்பன் பண்ணி விடலாம். என்னடா இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துச்சு. ஷீ ஸோ பியூட்டிஃபுல் எக்ஸப்ட் ஹர் நோஸ். அவங்க மூக்கு மட்டும் இங்கே இருக்குது, கிளி மூக்கு சொல்லுவாங்க இல்லையா, இருக்குது. வந்த உடனே அந்த பொண்ணு மெட்ராஸ் சென்டருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே ஆட்டோவில் வர்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட் இல்லை கேட்டேன், சார் உங்கள் பேர் சொன்னாங்க, நீங்கள் மூக்கெல்லாம் மாடியை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, சரி வாங்க பாருங்க. 2 பேரும் ஏற்கனவே அக்குபஞ்சர் ஊசி குத்தி வச்சுக்கிட்டோம்னா அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன சார் பண்ணுங்கன்னு இருந்துச்சு. அக்குபஞ்சர் ஒன்று மூக்கை நேராக பண்ணிடுவோமா, இதை உள்ளே அமுக்கி விட்ருவோமா அப்படின்னு சொன்னேன். சார் அந்த ஆட்டோ நிற்கி, அந்த ஆட்டோ நிற்கி அந்த ஆட்டோவை வந்து பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன பிள்ளைங்க எஸ்கேப் ஆகி ஓடிச்சு. ஐயோ ரெண்டு பொண்ணுங்க. அப்புறம் அடுத்த வாரம் என்ன பண்ணாங்கனாக்கா, அவங்க அம்மா அந்த பிள்ளைய பிடிச்சி வந்துச்சு கையோட. ஏன்டி உனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது மூக்கு இருக்கிறதுனால, எல்லாம் மூக்கை பார்த்துட்டு நாட்டு வைக்கன்னு சொல்லிட்டு போயிடறான், அதனால் நீ இதை வந்து சொல்லி கூப்பிட்டு வந்து கையோடு கூப்பிட்டு வந்து அவங்க அம்மா பக்கத்தில் இருப்பாங்க. அந்த மூக்கு அவங்க வந்து ஒரு சினிமா நடிகை அவங்க. ஓஹோ ஓகே. சினிமா நடிகை அந்த அம்மா, அந்த அம்மா துணை நடிகை ஏதோ சம்திங். அவங்க என்ன பண்ணாங்க, அப்புறம் மூக்கை பண்ணி சொல்லுவாங்க, சார் இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணுங்க சார், இதை உள்ள அழுத்தி விடுங்க சார், இதை இந்த இது சொல்கிறாங்கல்ல இரும்பை வளைச்சி அடிக்க இருப்பேன், அது மாதிரி இதை உள்ள அனுப்பி விடுங்க சார், இங்கே ஷார்ட் பண்ணுங்கள் சார், இதை கொஞ்சம் உள்ள அனுப்புங்க சார், இதை கொஞ்சம் எடுத்து விடுங்க சார், இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த உத்தி இருக்குது, அந்த உத்தியை எடுத்துட்டு இருக்கோம். எடுத்தால் மூக்கு நல்லா போச்சு. ஓகே. அது கண்ணு நல்லா கவர்ச்சி கண் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அவங்க சொல்லி தான் எனக்கு வந்து அந்த சினிமா கலைமன்றம்னு ஒன்று இருக்குது, அந்த சினிமாக்காரனும் வச்சுருக்காங்க, அதில் வந்து மருத்துவ கலைஞர் பட்டம் கொடுத்தாங்க எனக்கு. அருமை சார். இதை பேசி தான் இதை வச்ச மருத்துவ களஞ்சியம். இதை என்ன பண்ணாங்கன்னா, அந்த மருத்துவ கலைஞர் டைட்டில் இருக்கு இல்லையா, விருத்தாச்சலத்தில் வந்துட்டு அந்த ரோட்டரி கிளப் இருக்குல்ல, அதுக்கு என்ன ஸ்பீச் கொடுத்து கூப்பிட்டாங்க. நானும் போனேன். அதில் டைட்டில் நான் தான் கெஸ்ட்டு ஸ்பீக்கரே. அதில் மருத்துவ களஞ்சியம் டாக்டர் பொன்னொன்னாதுரை அது பண்ணுவாங்க. ரோட்டரி கிளப்பில் நிறைய அலோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் நிறைய கிண்டலும் கேலியும் செய்தார்கள் என்னை. பெரிய மருத்துவ களஞ்சியம். களஞ்சியம்னா நோஸ் எவ்ரி திங். அப்படி தான் களஞ்சியம்னா நோஸ் எவ்ரி திங் தான் களஞ்சிங்கிற வார்த்தைக்கு. இவர் பெரிய மருத்துவ களஞ்சியம் அவங்க கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அடுத்த 1 hour ஸ்பீச் கொடுத்தேன். சொல்லிட்டாங்க வந்து கை கொடுத்து, ரியலி யுவர் மருத்துவ களஞ்சியம், எந்த சப்ஜெக்டுகள்னு பேசுகிறீங்க, என்ன கேட்டாலும் பயில் சொல்கிறீங்க, அரண்ட் ஆஃபீஸாலே தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, உண்மையிலே நீங்கள் மருத்துவ களஞ்சியம் தான் சொன்னாங்க. அது மாதிரி அந்த டைட்டில் வாங்கினதுக்கு காரணம் இந்த மூக்கை மாடிவே பண்ணது தான். அது மாதிரி இதை வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த இடத்துல இது செல்ஃபாக பண்ணுறது ஆலோவேரா ஜெல் பண்ணி அவங்க இழுத்துக்கிற வேண்டியதுதான். ஆலோவேரா ஜெல் பண்ணி அவங்க இழுத்துக்கிறணும். ஓகே, இழுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சமாக சரியாக போயிடும். அது கூட இந்த கப்பிங் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்பெஷல் கப்பிங் தெரப்பி. அதை வச்சு கூட அவங்க கடையில் வாங்கி இழுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மகிட்ட வரணும்னு அவசியம் கிடையாது, இழுத்துக்கலாம், இங்கே இழுத்துக்கலாம், ஓகேவா, அவன் இழுத்துக்கலாம். இல்லை எனக்கு அதை பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட்னா வந்தீங்கன்னா இங்கே நீல் போடுவோம். ஓகே, இங்கே அக்குபஞ்சர் நீல் பண்ணல, இங்கே இருக்க ஃபேட் மாஸ் கொழுப்பு மாலிகூல் மூலக்கூறுகள்னு கரைஞ்சி போயிடும். கரைஞ்சி ரத்தத்தில் கரைஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், சின்னமாயிரும். அப்போ இங்கே நீல் பண்ணுவோம், இந்த மசட்ற கண்ண தசையை குறைஞ்சி போயிடும். இங்கே பண்ணுவோம், இங்கே பண்ணுறப்ப இது சரியாக போயிடும். அது மாதிரி இங்கேயும் பண்ணுவோம், சரியாக போயிடும். இது மாதிரி முகத்தை மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பிரஸ்ட் பியூட்டிஃபிகேஷன், பெல்லி ரெடக்ஷன், இப்போ கூட வந்து பண்ணாங்க, எலங்கேஷனாக இருக்குது, வயசு கம்மியான தொங்கிக்கிட்டு இருக்கு, அதுக்கு பண்ணுங்க டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஜூனியர் லேடிஸ் டாக்டர் இருக்காங்களா, அதை போட்டுவிட்டாங்க, பாயிண்ட்டை போடுங்க, இன்னும் கொஞ்சம் சட்டை பண்ணுங்களேன், அதை போட்டு சொல்லி அவங்களை ஏற்றி விட்டு. ஓகே, அது மாதிரி பெல்லி ரெடக்ஷன், தை ரெடக்ஷன், பெட்டாக்ஸில் அதிகமாக இருக்கிறது, பெட்டாக்ஸ் அவங்க நிறையா இருக்கும், அப்போ அது கிண்டல் பண்ணுறாங்களே, அதையும் குறைச்சிக்கலாம். அப்புறம் வந்து தொடை பெருசு அந்த வச்சுக்கலாம். அடுத்து வந்து அந்த காலு பின்னாடி கிராக் இருக்குல்ல, அது சரி வைக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காசுப்பட்டி அக்குபஞ்சர் இருக்குது. இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்ல சுருக்கம், ஃபேஸில் சுருக்கம் இருக்கும், அந்த சுருக்கம் போகிறதுக்காக ஏதாவது டிப்ஸ் இருக்குங்களா, நம்மளே பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது? அதான் இங்கே வந்து இங்கே மேலே உயர்த்தி இப்படி பண்ணிக்கணும். ஓகே,
இது உயர்த்தி இப்படி பண்ணிக்கணும், இதை வந்து இப்படி உயர்த்தி இப்படி பண்ணி ஓ இப்படி உயர்த்தி பண்ணிக்கணும். அது நீங்கள் சொன்னீங்களா அந்த ஜெல் போட்டு? ஆமாம், ஜெல் போட்டால் சரி, ஜெல் போடாமல் சரி தான். ஓகே ஓகே. போட்டாலே அந்த கேப் வந்து அதிகரிச்சிடும். ஒரு 10 நாள் பண்ண முதல் நாள் பிஃபோர் தட் ஃபீவர் ஒரு போட்டோ ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஒரு 10 நாள் போய் செல்ஃபி எடுத்தீங்கன்னா யார் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி தோணும். யாரா அந்த பையன் பாட்டு நீ தாண்டா அந்த பையன் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு அவனு சொல்லிக்கிறான். என்னடா அப்படி ஆகிட்டேன், பயங்கரமாக இருக்கடாமா செல்ஃபி எடுத்தாங்க. அது மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்துட்டு மாற்றங்கள் தெரியும். அங்கே கொஞ்சம் கிரேட் வே ட்ரீட்மெண்ட், எந்த விதமான பக்க விளைவோ பின் விளைவோ தொடர் விளைவோ இல்லாமல் நோயை குணப்படுத்துறது வந்து இதுதான். சூப்பர் சார், சூப்பர். நீங்கள் சொன்ன விஷயம். அதனால முக அழகை பெறுவதற்கு முதல்ல ஸ்ட்ரெஸ் மன இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, நல்லா தூங்கணும். 8 மணி தூங்கணும். தூங்காமல் இருந்தால் ஒரு டொக்குன்னு கிடக்கும். கண்டிப்பாக நல்லா தூங்கணும். தூக்கம் வர மாட்டேங்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அங்கே பாருங்க. அதுக்கு இங்கே பாருங்க, இந்த மாதிரி உச்சந்தையில் 1 2 3 4 5 6 7 8 8 108 தடவை தட்டிக்கிட்டா போதும். தட்டிக்கிட்டா போடணும். தட்டும்போதே தூங்கிடுவாங்க. இது என்னுடைய அம்மாவோ உங்களுடைய அம்மாவோ தேகடன் நம்ம அடம்பிடிச்சு தூங்காம இருக்கையில் நம்மளுக்கு பால் ஊட்டிக்கிட்டே தட்டி விடுவாங்க, நம்ம கொட்டடிப்போம். கண்டிப்பாக. ஓகேவா? அது மாதிரி இந்த இதை பண்ணிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். பாசிட்டிவான திங்கிங், நேர்மறையாக இருக்கிறது, கெடுதல் நினைக்காம இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு இயன்ற அளவு ஹெல்ப் பண்ணுறது, இது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி. ஓகே சார். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குல்ல, அது வந்து இதில் 2 விதயம் நம்ம பார்க்கணும். நல்ல கை கால் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யூ ஷுட் நாட் ஹெல்ப் இட், அவங்களுக்கு கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, எங்கள் வீடு வேலை நடந்துகிட்டு இருக்கு. வட மாநிலத்திலேருந்து அந்த தோழர்கள் வந்து படிக்கிறாங்க. அவங்க தேர் பெய்டு அரௌண்ட் 600 to 700 rupees ஒன்லி. ஒரு பையன் ஒரு பச்சை தொண்டை கட்டிக்கிட்டு ஒரு வேலைச்சரியை போட்டுக்கிட்டு உத்தராட்ச குட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கேம் வந்து யாசகம் கேட்குறான். தம்பி உங்களுக்கு நல்லா தானே உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னேன், இந்த பையங்களுக்கு 700 ரூபா கொடுக்குறாங்க பேமெண்ட்டு, ஐ வில் கிவ் 2100 rupees, 3 மடங்கு உனக்கு தரேன், கமான் டாட் இது ஒர்க் அப்படி சொல்லியாச்சு. அவன் சொகுதா பணத்தை வாங்கிட்டு தெரியாமல் எதுக்கு பணம் ரன்னு ஓடிவிட்டேன். அதே ஒரு சமயத்தில் நேற்று சென்னையிலேருந்து வர்றேன். ஒருத்தர் வந்து நான் பெரும்பாலும் வெளில சாப்பிட மாட்டேன். சாப்பாடு இங்கே இந்த சென்டரில் கொடுத்தாங்க, சென்டரில் மத்தியானம் கொடுத்த மிஸ் இருந்தால் அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு ஐயா வந்தார், வந்தோடனே பசிக்குது சார், நீங்கள் சாப்பிட்றீங்களா கொஞ்சம் கொடுங்க. நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது, அது நான் சாப்பிட்டப்ப கை வேற வச்சுட்டு உங்களுக்கு தர முடியாது, ஆனால் சாப்பாடு வாங்கி தட்டுமா, காசு கேட்குறீங்களா, சாப்பாடு வாங்கி தட்டுமா கேட்டேன். அவர் வந்து சாப்பாடு வாங்கி தந்தா போனார், காசு கேட்டால் கொடுத்துட மாட்டேன். சாப்பிட நம்ம கூப்பிட்டு போயிட்டு 120 rupees பே பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கி கொடுத்தேன். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாரு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றாருல, அது சாப்பிட்ட பார்த்து எனக்கு அவ்வளோ மன மகிழ்ச்சி. நிச்சயம். அப்படி திங்கிறார், அப்படி அவ்வளோ திங்கிறார். பசி அதுதான் வள்ளலார் சொல்கிறாரு. வள்ளலார் சொல்லணும், பசித்திருப்போரே பார்த்திருந்தேனோ, பசுவின் மடிவை அறுத்தேனோ, குருவின் மனநோக செய்தியேனோ, என்ன பாவம் செய்தேன் நான்கிறார். அதை பாருங்க, பசித்திருந்தோரை பார்த்திருந்தேனோ, பசிச்சிருக்க வாடிட்டு இருக்கவங்களை போயிட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணாம இருந்தேனா, குருவுடைய மனநோக செய்தேனோ, பசுவின் மடிவை அறுத்தேனோ, என்ன பாவம் செய்தேன்னா அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சிங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு முக அழகாக இருக்கும். ஓகேவா? அது மாதிரி இருக்கிறதுனால அதனால நம்மளால் இயன்ற அளவு நீங்கள் அதுக்காக நிறைய செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களால் என்ன முடியும், உண்மையான தேடுதல் உள்ளவருக்கு, உண்மையான செய்யப்பட வேண்டியவர்களுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். நீங்கள் செய்யப்பட வேண்டியாதவர் செஞ்சீங்கன்னா நீங்கள் இது மாதிரி போலிகளை உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். புரியுது சார். சூப்பர் சார். அது மாதிரி ஓகே, நன்றி வணக்கம். நீங்கள் முக அழகு வந்தாக்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க, மற்றவங்களை மகிழ்ச்சியாக இருக்க விடுங்க. நன்றி வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். நன்றி, வணக்கம்.